வணக்கம். 2019 இஓ கிரேட் 3 அந்த தேர்வினுடைய இரண்டாவது தாள் இந்து மதம் சைவம் மற்றும் வைணவம். அதில் முதல் 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை அருள்வது. தனு அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம், கரணம் அப்படின்னா மனம் புத்தி அது மாதிரி, புவனம்னா உலகம், போகங்கள்னா இந்த உலகத்தை நம்ம அடைவது அனுபவிப்பது. இதெல்லாம் அருள்வது யார்? அருள்வது அப்படின்னாவே யார் செய்ய முடியுதுல? கடவுள் தான் செய்ய முடியும். அடுத்த கேள்வி, கரணத்தின் புறக்கருவிகள் எத்தனை? 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கரணம் அப்படின்னு எனது மனசோட அகக்கருவிகள் வந்து 36ன்னு சொல்லுவாங்க. புறக்கருவிகள் வெளியே இருக்கிற இந்த உடம்பு சம்பந்தமா இருக்கிறதெல்லாம் 60 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு உடம்புல இருக்கிற எல்லாமே, மயிர், ரத்தம், எலும்பு, மஜ்ஜை அந்த மாதிரி எல்லாமே இதோட புறக்கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரணத்தின் புறக்கருவிகள் 60. சைவ சித்தாந்தம் ஏற்கும் இரு வினையொற்பி என்பது. இரு வினையொற்பி அதாவது ரெண்டு வினையும் ஒரே மாதிரி கருதக்கூடியது. அப்ப இதுல பாருங்க, இதுல என்ன ஆப்ஷன் அதுக்கு சரியா இருக்கும்னு. ஓட்டையும் பொன்னையும் சமமாக கருதக்கூடிய மனோநிலை. மற்றது பாருங்க, வேற்றுமையான மனோநிலை, பொன்னிற்கு பெருமதிப்பது அவ்வுலக வாழ்வை போற்றுபவர். அப்ப இதுதான் ஒரே மாதிரி சமமாக கருதுற மனோநிலை. ஓட்டையும் பொன்னையும் சமமாக கருதக்கூடிய மனோநிலை. மார்க்கங்களும் அதன் அடைவுகளும் பொருத்தனும். 4 மார்க்கங்கள் கொடுத்துருக்காங்க. சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அடைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சாரூபம், சாலோகம், சாயுச்சியம், சாமீபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இப்ப சாக்கு பதிலாக சிவன் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அதோட பொருள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். இப்ப சாலோகம் முடியாது, சிவலோகம். நம்ம சிவனை இருக்கிற இடத்துல, அதாவது இறைவன் இருக்கிற இடத்திலேயே அடைவது வந்து சாலோகம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சாரூபம்னா இறைவனோட உருவத்திலேயே இருக்கிறது வந்து சாரூபம். இதே மாதிரி தான் பொருள். சாமீபம்னா சமீபத்துல பக்கம் நெருக்கமா இருக்கிற மாதிரி, இறைவனுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி. சாயிச்சியம்னா இறைவனாவே சேர்ந்து இரண்டரை கலந்து இருக்கிற மாதிரி. இப்ப எந்தெந்த மார்க்கங்கள் எதுக்கு இதாகும் அப்படின்னு பார்க்கலாம். சரியை மார்க்கம். சரியை மார்க்கம் வந்து நமக்கு வந்து சிவலோகத்தை வந்து அடைய செய்யும். ஸோ அப்போ சரியை மார்க்கம் வந்து சிவலோகம், சாலோகத்துக்கே நம்ம கூட்டிட்டு போவோம். அப்போ 2. கிரியை மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இறைவனை அவரோட பக்கத்திலேயே நமக்கு இருக்க மாதிரி இருக்கும், சாமீபம் அப்படிங்கிறது. யோகம் அப்படிங்கிறது இறைவனோட உருவத்திலேயே. இப்போ யோகம்னா இறைவன் எப்பயுமே, சிவனை பார்த்தனா எப்பயுமே அவர் வந்து ஒரு லிங்க வடிவத்தில் இருப்பார், இல்லைன்னா அமர்ந்த தியான நிலையிலே இருப்பார். அப்போ அந்த ரூபம், இறைவனோட ரூபம் வந்து யோகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கலாம். ஞானம் அப்படிங்கிறது என்ன? இறைவனவே ஆயிடுறது. ஸோ அப்போ சாயிச்சியம். அப்போ ஆன்சர் வந்து 2413. அடுத்தவனா, சைவ சித்தாந்தத்தில் இறைவனது இயல்புகளை இருவிதமாக வர்ணிப்பது மரபு. அவை. இறைவனோட இயல்பு வந்து 2ஆ சொல்லுவாங்க. அது 2 இலக்கணம் அப்படின்னு சொல்லுது. சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம் அப்படின்னு. அவர் சிறப்பாக செய்கிறதெல்லாம் சொரூப இலக்கணம், அவரோட இறைவனோட இயல்பான குணங்கள்லாம் தடத்தத்துல வரும். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க. நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இதுல சரியானது திருவருட்பயன் எழுந்தது உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் வந்து 8 நூல்கள் எழுதியிருக்காரு. சாத்திரங்கள் 14, அதுல 14ல 8 எழுதினது வந்து உமாபதி சிவாச்சாரியார். அதுல திருவருட்பயன் இவர் எழுதினதா, மற்றதெல்லாம் தவறா இருக்கு. பிரமை வர்தம் என்பது டேஸ் புராணமாகும். பிரமைவர்த்தம் அல்லது பிரம கைவர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய புராணம். புராணங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க, 96 கூட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு புத்தகத்தில் வந்து இருக்கிறது 18 புராணங்கள். சிவபுராணங்கள் 10, விஷ்ணு புராணங்கள் 4, பிரம்ம புராணங்கள் 2, அக்னிக்கு ஒரு புராணம், சூரியருக்கு ஒரு புராணம். அந்த சூரியருக்கு இருக்கிறதா பிரமவர்த்தம், பிரம கைவர்த்தம் அப்படிங்கிறது சூரிய புராணம். திருவருட்பயன் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 10 வெண்பா. திருவருட்பயன் வந்து 10 வெண்பா. இதுல உமாபதி சிவாச்சாரியார் எழுதினது. அடுத்த கொஸ்டின், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என அருளியவர். இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருவோம், ஆனால் யார் அருள்னது இந்த வரிகளை? ஆன்சர் திருவாதவூர் மகிழ் செழுமுறை முனிவர். முத்தை தரு பக்தி திருநகை என்று பாடியவர். இது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிகள் தான். இதை பாடியவர் அருணகிரிநாதர். திருவைந்தெழுத்து என்பது? திருவைந்தெழுத்து 5 எழுத்து. இது வந்து ரொம்ப சிறப்பான அந்த 5 எழுத்துனா நமச்சிவாய. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆகும் அறிவிலார் என்ற தொடரை கூறியவர். திருமந்திரத்தில் இருக்கிற வரிகள் தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றது. அதை எழுதியவர் வந்து திருமூலர். சைவ சித்தாந்தத்தின் முதல் ஆசிரியராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். சைவ சித்தாந்தத்தில் வந்து இவங்களுக்குலாம் சம்பந்தம் இல்லை. திருவள்ளுவர், தொல்காப்பியர், இளங்கோடிகளுக்கு மெய்கண்டார் அப்படின்னு மெய்கண்டார் தான் சிவஞான போதம் அப்படிங்கிற சாத்திரத்தை இருந்தார். அதை ஒப்பிட்டு வச்சு தான் மற்ற சாத்திரங்களை உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் முதல் ஆசிரியராக கருதப்படுகிறார், மெய்கண்டார். உமாபதி சிவம் எழுதிய நூல்களில் ஒன்று. நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டினே மாத்திக்கிட்டு இருக்காங்க. திருவருட்பயன் எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுல சரியான இணையை தேர்ந்தெடுத்தோம். இப்போ வந்து உமாபதி சிவம் எழுதுறது 8 நூல்கள் இருக்கு. அதுல ஒன்று திருவருட்பயன். அடுத்த அருள்நந்தி தேவர் எழுதிய நூலின் பெயர் யாது? அருள்நந்தி தேவர் எழுதுகிறது சிவஞான சித்தியார்.
சிவஞான போதம் அப்படிங்கிறது மெய்கண்டார் எழுதுனது. அந்த நூலைக்கு அப்புறம் தான் எல்லா சாத்திரங்களும் அது மாதிரியே உருவாச்சு அப்படின்னு சொன்னால. அதுக்கு அடுத்து சிறந்த சாத்திரம் வந்து சிவஞான சித்தியார். அது எழுதினவர் வந்து அருள்நந்தி தேவர். சைவ சாத்திர நூல்களுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன? வேறு பெயர்கள் மெய்கண்ட நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சாத்திரங்களை வந்து மெய்கண்ட நூல்கள். உயிர்களின் அவத்தைகள் எத்தனை? உயிர்களின் அவத்தைகள் 3. கேவலம், சுத்தம், அந்த மாதிரி 3 சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அதெல்லாம் தான் நம்ம வந்து நிலைகள். உயிரின் நிலைகள் வந்து கேவல நிலைனா ஆன்மாக்கு வந்து உடல் இல்லாமல் அலையிற மாதிரி. கொஞ்சம் சுத்த நிலை அப்படின்னா அதுலேயே வந்து கொஞ்சம் நமக்கு ஞானமே கிடைச்சிட்ட மாதிரியான நிலை. அது வரையும் இருக்கிற 3 நிலைகளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ உயிர்களின் அவத்தைகள் வந்து 3. சுபக்கம் பரபக்கம் என 2 பிரிவுகள் கொண்ட சைவ சித்தாந்த சாத்திர நூல். சுபக்கம் பரபக்கம்ங்கிறது சிவஞான சித்தியாருடைய 2 பிரிவுகள். சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் உமாபதி சிவாச்சாரியார் மட்டும் இயற்றிய நூல்களின் எண்ணிக்கை நான் முன்னாடியே சொன்னதுதான். உமாபதி சிவாச்சாரியார் மட்டுமே 8 நூல்கள் எழுதியிருக்காரு. சைவ சாத்திரங்கள் 14, 8 உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்காரு. அடியில் கண்ட சைவ சமயக்குறவர்களின் தடுத்தாட்கொண்ட சரியான இடங்களை இனே தேர்வு செய்க. அப்ப சரியான சொல்றாங்களா தவறான சொல்றாங்களா வினா படிக்கும் போதே நம்ம படிச்சுக்கணும். இதுல வந்து சரியான புரிஞ்சிருக்கிறது திருஞான சம்பந்தர் சீர்காழியில வந்து இறைவன் வந்து தடுத்தாட்கொண்டார். சுந்தரருக்கு தான் திருவெண்ணை நல்லூர். ஸோ மற்றெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, தவறா இருக்கு. சைவ சித்தாந்த சாத்திரங்களின் வகைகள் 2. அவை ஆன்சரே சைவ சித்தாந்த சாத்திரங்களின் வகைகள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தோத்திரமும் சாத்திரமும் அப்படிங்கிறத ஆன்சர். நான் பிரம்மம் இந்த பொருளை கொண்ட உபநிடத வாக்கியம் இது. இதுக்கு ஆன்சர் அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இது கேள்விப்பட்டிருப்போம். நானே பிரம்மம் அப்படிங்கிறது. சைவம் கூறும் பாசத்தின் செயல் என்ன? சைவம் வந்து 3 சொல்லுவாங்க. பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், பாசம் என்றால் அந்த உயிர்களை கட்டி வைத்திருப்பது. ஸோ அந்த உயிர்களை கட்டி வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசத்தின் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் வழிபாடுகளை செய்து வந்த பழந்தமிழ் அந்தணர்கள் யார்? இதில் நம்ம வந்து சித்தர்களா இருக்கலாமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆதிசைவர் என்ற குருமார்கள் அப்படிங்கிறவங்க தான் பழந்தமிழ் அந்தணர்கள். அப்படிங்கிறது ஆதிசைவர்கள். சித்தர்களுக்கு முன்னாடி ஆதிசைவர்கள் என்ற குருமார்கள் வந்து தான் பழந்தமிழ் அந்தணர்கள். தமிழ் மொழியிலேயே வழிபாடுகளை செய்து வந்தார்கள். சைவம் சிவம் என்ற சொற்களை முதலாக வழங்கியவர். இதை வந்து சைவம் சிவன் அப்படிங்கிற சொற்களை முதன்மையாக அருளியதே யாருன்னா மாணிக்க வாசகர். சைவ சித்தாந்த சாத்திரங்களில் முதன்மையானது நான் சொல்லிட்டே இருந்தது சிவஞான போதம். மெய்கண்ட தேவர் எழுதின சிவஞான போதம் தான் வந்து சைவ சித்தாந்தங்களில் முதன்மையானது. அடுத்த வினா, கல்யாணிகள் தம்முடைய தும்பிக்கையால் நடராஜ பெருமானின் திருவடியில் வைத்த நூல். இதுவும் சாத்திரங்கள்ல இருந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கல்யாணையே வந்து தும்பிக்கையால நடராஜ பெருமான் திருவடியில் வைத்ததா சொல்றாங்க. யானைனா களிறு அப்படின்ற இன்னொரு பேர் இருக்கா. அப்ப அதுக்கு திருக்களிற்று பாடியார் அப்படின்ற பெயர் பெற்றதுனாலதான். அடுத்த வினா, கீழ்வருவனவற்றுள் வைஷ்ணவம் ஏற்றுக்கொள்ளாத பிரமாணத்தை கண்டுபிடிக்க. வைஷ்ணவம் ஏற்றுக்கொண்டதுன்னா அந்த பிரதிச்சயம், அனுமானம், சப்தம்னா ஸ்ருதி அப்படிங்கிற அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டது. உபமானம்ங்கிறது அதில் இல்லாத ஒண்ணு. ஸோ உபமானம் அப்படிங்கிறது வைஷ்ணவம் ஏற்றுக்கொள்ளாதது. அடுத்து, பிரமாணங்களில் சிறந்ததாக வைஷ்ணவம் கருதுவது. சிறந்ததாக கருதப்படும் பிரமாணம் வந்து சப்தம், ஸ்ருதி, அந்த இதெல்லாம் வந்துதான் சிறந்ததா வைஷ்ணவம் கருதுது. அடுத்து, பொய்கை ஆழ்வார், பூதத்தார், பேயார், புகழ்மலிசை ஐயன், அருள்மாறன், சேரர்கோன் எனும் செய்யுள் உணர்த்துவது. இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொய்கையார், பூதத்தார், பேயார் அவங்களாம் யாரு? ஆழ்வார்களின் திருநாமங்களை தான் வந்து இது வந்து உணர்த்துது. 2ஆம் ஆயிரம் அல்லது திருமொழி இயற்றிய ஆழ்வார் யார்? 4000 தெய்வ பிரபந்தத்தை வந்து 1000 சொல்லுவாங்க. அதுல முதல் 1000, 2ஆம் ஆயிரம், 3ஆம் ஆயிரம், 4ஆம் ஆயிரம் அப்படின்னு 4வது ஆயிரத்தை எழுதியவர் வந்து நம்மாழ்வார். 2வது ஆயிரம் திருமொழி வந்து எழுதியது திருமங்கை ஆழ்வார். மற்ற முதல் 3, 1, 3 வந்து நிறைய ஆழ்வார்கள் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. இந்த 2ஆம் ஆயிரம் திருமங்கை ஆழ்வார் மட்டும் எழுதியிருப்பாரு. நம்மாழ்வார் வந்து 4வது ஆயிரத்துக்குள்ள எழுதியிருப்பார். அரங்கனின் அழகை கண்டு பாடிய அமலாதி பிரான் என தொடங்கும் 10 பாசுரங்களை பாடியவர் யார்? அமலநாதி பிரான் அப்படிங்கிற பாசுரங்களை பாடியவர் திருப்பாணாழ்வார். அடுத்த வினா, ஓங்கி உலகளந்த உத்தம பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து என்ற பாடலை பாடியவர். இந்த வரிகள் கொடுத்து யார் எழுதுறான்னு கேட்டா கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய நல்லா படிச்சிருக்கணும், ரிப்பீட்டிவா வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம ஏதாவது வச்சு க்ளூ வச்சு இது பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, நாங்கள் நம் பாவைனா ஆண்டாள் திருப்பாவை மாதிரி அது மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் அப்படின்னா இது ஆண்டாள் எழுதினது. ஓங்கி உலகளந்த உத்தம பேர் பாடி அப்படின்னாவே ஆண்டாள் தான். அடுத்த வினா, ராமானுஜர் அவர் என்ன மாதிரி கொள்கையை வந்து பின்பற்றினார்? ராமானுஜர் வந்து கடவுள் உயிர் அப்படிங்கிறதெல்லாம்
உயிர் வந்து கடவுளோட ஒரு பரிணாமம் அப்படிங்கறது வந்து நம்பினார். ஸோ அப்ப இவர் வந்து பரிணாமவாதி. அடுத்து திருமாலின் பெருமைகளை அழகுற பாடியவர்கள் யார்? தெரிஞ்சதுதான், ஆழ்வார்கள் தான் திருமாலோட பெருமைகளை வந்து பாடினாங்க. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் விஷ்ணு புராணம் அல்லாதது எது? புராணங்கள் வந்து புத்தகத்துல 18 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து விஷ்ணுவுக்கு வந்து 4 புராணங்கள் இருக்கு. இதுல இல்லாத வந்து காருடம், மற்ற 3 நாரதியம், வைஷ்ணவம், பாகவதம். இதுல இல்லாதது வந்து கூர்மம். ஆனா கூர்மம், வராகம், மச்சம், வாமனம் அப்படிங்கறதெல்லாம் வந்து விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் தானே. அப்ப அப்படியே விஷ்ணு புராணம் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான அவதாரங்கள் எடுத்து விஷ்ணு வந்து அதுல வந்து சிவபெருமான போற்றி பாடுற மாதிரியான அமைப்புல வந்து அந்த புராணங்கள் இருக்கும். அதனால இது எல்லாமே சிவபுராணங்கள்ல வரும். விஷ்ணுவோட அவதாரங்களாவே இருந்தாலும் அது சிவபுராணங்கள்ல வரும். சோ இப்ப விஷ்ணு புராணங்கள் காருடம், நாரதியம், வைஷ்ணவம், பாகவதம் அப்படிங்கறதான் விஷ்ணு புராணங்கள். பரிணாமவாதம் ஏற்கும் வேதாந்தகர் இவர். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கறதே தெரியுது எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, அந்த பேப்பர்லயே எவ்வளவு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். பரிணாமவாதம் ஏற்பவர் ராமானுஜர் தான். உயிர்ங்கிறது கடவுளுடைய ஒரு பரிணாமம் அப்படின்றத அந்த ஏத்துக்கிறவர் ராமானுஜர். சரியாக பொருந்தாத இணையை காண்க. சரியாக பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, ஆமா. பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, ஆமா. பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி, ஆமா. இவங்க 3 பேருமே முதல் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. இவங்க வரிசையா 1, 2, 3 இவங்க 3 பேரும் பாடினது இதுதான். இது தெரிஞ்சிருந்தாவே கடைசி அது திருமலிசை ஆழ்வார் கண்ணின் சுருதாம்பு அப்படிங்கிறது வந்து தவறான இணை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து D4. திருமலிசை ஆழ்வார் வந்து கண்ணின் சுருதாம்பு எழுதலை. இது கண்ணின் சுருதாம்பு சிறுதாம்பு அப்படிங்கிறத வந்து யார் எழுதினா, மதுரை கவி ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரே கடவுளை நினைத்து பாடினது தான் வந்து கண்ணின் சிறுதாம்பு அப்படிங்கிறது. கீழ்வருவனவற்றுள் நம்மாழ்வார் பாடாத பிரபந்தம் எது? நமக்கு இதுல சரியானது இல்லைன்னா எது தவறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே போதும். இப்பதான் பார்த்தோம், முதல் திருவந்தாதி எழுதினது யாரு? பொய்கை ஆழ்வார். அப்ப கண்டிப்பா இவர் வந்து பாடின பிரபந்தம் கிடையாது. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் முதல் திருவந்தாதி. மற்ற 3மே வந்து நம்மாழ்வார் பாடினதான். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி. அடுத்த வினா, ஆழ்வார்களின் பாடல்களை முறைப்படுத்தி தொகுத்தவர். ஆழ்வார்களின் பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் வந்து என்னன்னா நாதமுனிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நாதமுனி அப்படின்னா என்ன க்ளூனா, அந்த நாரத முனிவர் அந்த மாதிரி அவர் தானே எப்பயுமே நாராயண நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆனா அவர் கிடையாது. ஆனா நாதமுனிகள் அப்படிங்கிறது தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தார். அடுத்த வினா, 12 ஆழ்வார்கள் பாடிய திருப்பாடல்கள். 12 ஆழ்வார்கள் சேர்ந்து இது பண்ணதான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் 4000 அப்படின்னா இல்ல. ஏன்னா இதுல வந்து அவங்க பாடினது வந்து 3776 தான். கொஞ்சம் பின் சேர்ப்புகளும் இருக்கும். மற்ற ஆழ்வார்கள் இல்லாமல் ஒரு சிலர் பாடினதும் வந்து சேர்த்து தான் மொத்தமாக 4000 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்சர் பார்க்கும்போதே 2000, 3000, 4000 எல்லாம் ஒரு கம்ப்ளீட் நம்பராக இருக்குது. அது இல்லாமல் இது ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவேர்னஸோட போகணும், ட்ரிக் கிடையாது. இது அவேர்னஸாக இது என்ன அப்படின்னு கவனிச்சு இதுவாக இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு போடலாம். 12 ஆழ்வார் பாடிய திருப்பாடல் 3776. அடுத்த வினா, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என பாடிய ஆழ்வார். இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த வரி கேட்டிருப்போம், ஆனால் மறந்துருக்கலாம். ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். ஒரு இடம் வந்து ஒரு திண்ணையில வந்து ஒரு போய் படுத்துட்டு இருப்பாரு. அதுல வந்து அவர் படுத்துட்டு இருப்பார், இன்னொருத்தர் 2 பேர் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கலாம், 3 பேர் வந்து அந்த இடத்துல நிற்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் தான் இந்த பாடல் வந்து பாடியிருப்பார். தம் பாடலை ஞானத்தமிழ் என்று அழைத்த ஆழ்வார் யார்? பூதத்தாழ்வார் அப்படிங்கிறது தான் சரி. பூதத்தாழ்வார் தான் வந்து தன்னுடைய பாடல ஞானத்தமிழ் அப்படின்னு வந்து அழைச்சிட்டார். அடுத்த வினா, ஆன்மாவை மயங்கச் செய்வது எது? ஆன்மாவை மயங்கச் செய்வது, பாருங்க இதுல இருக்கிறதுல அதிகமா இன்பம் துன்பத்தை விட நம்ம மாயைக்கு தான் அதிகமா மயங்கும் ஆன்மா. ஸோ அப்ப ஆன்மாவை மயங்கச் செய்வது மாயை. மனிதனுடைய செயல்கள் யாவுமே அவனோட வினையோட பயன். அதுதான் கண்மம். கண்மமே மனிதனுடைய செயல்களுக்கு காரணம். ஜீவாத்மா பரமாத்மாக்களை 2 பறவைகளுக்கு ஒப்பிட்டுள்ள உபநிடதம் எது? கேன்சர் முண்டக உபநிடதம். அதுதான் வந்து ஜீவாத்மா பரமாத்மா வந்து 2 பறவைகளா வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. முண்டக உபநிடதம். பின்வருவனற்றுள் முதலாழ்வார்களை பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேர் தான் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது சரி. ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள், ஆமா. இவங்க வந்து ஒருத்தர் வந்து அறியாமையே தான், ஆனா ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஸோ அதனால வந்து ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள் அப்படிங்கிறது வந்து சரி. வேறு வேறு காலத்தை சார்ந்தவர்கள் இல்ல, இவங்க வந்து ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். திருவந்தாதிகளை அருளியவர்கள், ஆமா. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அதில் முதல் திருவந்தாதி, 2வது திருவந்தாதி, 3வது திருவந்தாதி அப்படின்னு 3ஐயுமே இந்த அருளியவர்கள் இவங்கெல்லாம். அடுத்து தாயின் வயிற்றிலிருந்து தோன்றியவர்கள். இது வந்து அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து திருமண அம்சம். இவங்க எல்லாமே வந்து பொய்கை ஆழ்வார் ஒரு பொய்கையிலேயே பிறந்த தடாகத்தில் அந்த மாதிரி ஒரு குலம், அந்த மாதிரி இதில் பொய்கையில் பிறந்தனால பொய்கை ஆழ்வார்னு பேரு. இவர் வந்து பூதத்தாழ்வார் ஒரு கோயிலில் பிறந்திருக்காரு. பேயாழ்வார் வந்து கிணற்றில் தோன்றவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்புறாங்க. ஸோ அதனால வந்து தாயின் வயிற்றிலிருந்து தோன்றியவர்கள் தவறு. அப்ப 1, 2, 4 அது மட்டுமே சரி. அடுத்து பிரம்மசூத்திரத்தை இயற்றியவர்.
பிரம்மசூத்திரத்தை இயற்றியவர் பாத்ராயனார் அப்படிங்கிறது ஆன்சர். இவங்க ராமானுஜர்லாம் அதுக்கு பாஷ்ய முறை எழுதியிருப்பாரு. அடுத்த வினா, ராமானுஜர் டேஸ் என்ற ஊரில் டேஸாம் ஆண்டு அவதரித்தார். இப்போ நமக்கு அவரோட ஊரோ இல்லை அவர் ஆண்டோ தெரிஞ்சா நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். அவரோட ஊர் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் சென்னை கரையில் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறத பிறந்தாரு. கிபி 1017 அப்படிங்கிற ஆண்டுல வந்து அவதரித்தார் ராமானுஜர். அடுத்து, மும்மலங்கள் என அழைக்கப்படுவது எது? மும்மலங்கள் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆணவம், மாயை, கண்மம் அப்படிங்கிறதா மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மிச்ச அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திரும்ப நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இன்னும் நமக்கு வந்து தெரிய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.